வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அன்பின் தருணத்தை தந்த எம்பெருமானாகிய கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மற்றும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்திவிட்டு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் எவ்வளவென்று தெரியாது, அவைகள் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியெல்லாம் நம் வேதத்துல பல வசனங்களை வாசிக்க நேர்ந்திடும். எப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த நாளிலே தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு எக்ஸ்பைரி டேட் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அவர் ஒரு லேபிள், ஒரு டேக் போல கட்டி விட்டுறார். ஆண்டவருக்கு தெரியும் இல்லைங்களா? இன்றைக்கு கடைகளுக்கு சென்று நீங்கள் எண்ணத்தை வாங்கினாலும் சரி, ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்க வேண்டும் என்று சொல்லி ISI அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அந்த முத்திரை தரித்த எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நியமம், ரூல் என்னன்றா, எல்லா ப்ராடக்ட்டுக்கும், மெடிசின்ஸ், மருந்துகளாகட்டும் எதுவாகட்டும், எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்கணும் இல்லைங்களா? அதே போல தான் இன்றைக்கு நாம் எவ்வளவோ குழந்தைகள் பிறக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் பார்ப்பீர்களானால், வினாடினா செகண்ட் தானே, இல்லை நொடி பொழுது, ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்ப்பீர்களானால் செகண்ட், எவ்ரி செகண்ட் 3 பேர் மரிக்கிறார்கள், 3 பேர் பிறக்கிறார்கள். அப்படிதான் வந்து இன்றைக்கு WHO கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் சொல்லுகிறது. அப்போ பார்ப்பீர்களானால் அந்த குழந்தை பிறந்த மாத்திரத்திலே அது எந்த ஒரு மார்க்கத்தில் பிறக்கிறது, எந்த தேசத்தில் பிறக்கிறது, எந்த ஜாதியில பிறக்கிறது, எந்த குடும்பத்துல பிறக்கிறது என்று சொல்லி எல்லாம் அங்கே ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அந்த குழந்தை உடனடியாக நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. அந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கலாம், வேற ஒரு மதத்துல பிறக்கலாம், நாத்திகம் என்று சொல்லி இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறக்கலாம், தீவிரவாத குடும்பத்துல பிறக்கலாம், நக்சலைட் என்கிற அந்த குடும்பத்துல பிறக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு ஓரின சேர்க்கை என்று சொல்லி அதன் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க வேற ஒரு மெத்தட்ல. அதை நான் சொல்ல விரும்பலைங்க. அந்த மாதிரியும் பிறக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் பார்ப்பீர்களானால் குழந்தைகள் வேற வேற குடும்பத்திலும் வேற வேற சூழ்நிலைகளும் வளர்ந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க நேர்ந்துடும். ஸோ இதை எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்னால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியவான்கள் நானும் நீங்களுமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் பார்ப்பீர்களானால் வேற மார்க்கத்திலிருந்தும் வேற மதத்திலிருந்தும் வேற விதமான ஒரு டாக்டரின் என்று சொல்லுவார்கள், நம்பிக்கை இல்லைங்களா, கொடுக்கக்கூடிய ஒரு இதிலிருந்து நீங்க வந்திருக்கலாம். வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்க, நான் பழையவர்களுக்கெல்லாம் செத்து ஒளிந்து நான் புதிய சிருஷ்டியாய் உருவெடுத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் நீங்க பிலிப்பியர் 2:10-11 படி, ஒரு அப்போஸ்தலர் 2:38 படி முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, கிறிஸ்துவத்தின் மத்தியில அதனுடைய மதிப்பு, வேல்யூவே தெரியறதில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வருவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதும் இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு தற்செயல ஒரு விபத்தை போல நடந்த சம்பவம் அல்ல. அதே நேரத்தில் ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார் அப்படி என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு குழப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்னை மட்டும்தான் முன்குறித்தாராக்கும், ஏன்னா எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, எனக்கு இவ்வளோ தாளந்துகள் இருக்கு, அடியனை போல ஒருவரும் கிடையாது. பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுக்காரனை அவர் தேர்ந்தெடுக்கல, எழுத்து வீட்டுக்காரனை தேர்ந்தெடுக்கல, அதான் பின்னாடி வீதியில ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவனை எடுக்கல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேல எல்லாம் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க. ஏதோ எனக்கும் உங்களுக்கும் தாளந்து இருப்பதுனாலயோ, நிறைய காரியங்களை நாம பயிற்சி பெற்றதுனாலயோ, உங்க படிப்புனாலயோ, உங்க திறமைனாலயோ, ஏன் நல்ல வெள்ளத்தோல் இருந்து நல்லா ஃபேரா இருக்கிறீங்க, அழகா இருப்பதுனாலயோ ஆண்டவர் என்னை உங்களை தேர்ந்தெடுக்கல. அதன் காரணமாக முன்குறிக்கப்படல. இந்த அழைப்புதல் பார்ப்பீர்களானால், குழந்தையா பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் சிவப்பு கம்பளம் விரித்து, வாருங்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு வர வேண்டும் எல்லோரும், அதுதான் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் நீங்க வாசிக்க நேர்ந்திடும். எவன் ஒருவனும் அங்கே பின்தங்கி போகக்கூடாது, எவன் ஒருவனும் வேற விதமான மார்க்கத்துக்குள்ள போகக்கூடாது. நானே உங்களை பெற்றெடுத்த தேவன், நான் யார் என்று நீங்கள் அறிந்து தெரிந்து என்னுடைய கட்டளைகள் படி, நியாயப்பிரமாணங்கள் படி, நியமங்கள் படி நீங்க வாழ்ந்து
நீங்க என்னோடு கூட நித்திய நித்தியமா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். எவன் ஒருவன் அழிந்து போவதும் எனக்கு விருப்பம் அல்ல, விருப்பமான காரியம் அல்லவே என்று சொல்றார் ஆண்டவர். அப்படி இருக்கிறப்போ எப்படி ஆண்டவர் முன்குறிக்கிறார்? அந்த முன்குறிப்பு என்ற காரியம் என்றால் என்னவென்றால், ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அது எப்படியாக வளரும், அது என்னென்ன விதமான சுவாபங்களுக்குள் கடந்து செல்லும். கிறிஸ்துவ மார்க்கத்தில் பிறந்த குழந்தைகளை மேற்கொண்டுதான் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த எல்லா குழந்தைங்களும் பரலோகத்துக்கு போகவே போகாது, எழுதி வச்சுக்கோங்க. அது அந்த குழந்தைகள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் பிறந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் வளராதை விட கிறிஸ்துவோட சீஷத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், பாரம்பரியத்திலும் பெயர் கிறிஸ்தவனாகவும் மற்றும் அசட்டையான கிறிஸ்தவனாகவும் சோம்பேறி கிறிஸ்தவனாகவும் வளர்ந்து, மூட கிறிஸ்தவனாக வளர்ந்து, குருட்டு கிறிஸ்தவனாக வளர்றப்போ நியாய தீர்ப்பு இன்னும் அதிகமா இருக்கும், தண்டனைகளும் அதிகமா இருக்கும், எச்சரிப்பின் சத்தமும் அதிகமா இருக்கும். ஆனால் இந்த எச்சரிப்பின் சத்தங்களை நீங்கள் நிராகரித்து வளர்ந்து வருகிற குழந்தைகளாய் மாறிவிடுகிறீர்கள். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராகி தேவன் முன்குறிக்கிறாராம். ஜீவ புத்தகத்துல நான் பிறக்கும் முன்பே எழுதி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் வேத வசனம் இருக்கு இல்லையா? நான் அதை குறித்து ரொம்ப குழம்பி போயிருக்கேன், மண்டையெல்லாம் சொரிஞ்சிருக்கேன். அது எப்படி? அப்போ ஆண்டவர் என்ன பார்ஷியாலிட்டியா, ஒருதல பட்சமா சாயிறாரா? பார்ஷியாலிட்டி காடா? கிடையவே கிடையாது. அவருக்கு தெரியும் எப்படி இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில இந்த குழந்தை வளர்ந்து, இந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து, எதனாலேயோ என்ன காரணமோ இல்லைங்களா, அது பிறந்த குடும்பமா இருக்கலாம், வளர்ந்த முறையா இருக்கலாம், யாரோட கூட சேர்ந்து சுத்துறான், என்ன பண்றான், பெற்றோர்கள் அசட்டியா விட்டுருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் ஏன் இப்படி பண்றேன்னு இந்த உலகத்தில் ஜீவிக்கிறப்ப கேட்க மாட்டார். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது விளங்கி இருக்கும்னு நம்புறேன். ஏன்னு கேட்டா அதுதான் எனக்கும் நமக்கும் தூதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தூதர்கள் அங்கே இருந்து கீழே பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்களாம். எதை கொண்டு பொறாமை கொள்ளுகிறார்கள்? எல்லாவற்றிலும் அவர்கள் நம்மை விட வல்லமை படைத்தவர்கள். அழகிலும் சௌந்தரியத்திலும் வல்லமையிலும் கீழ்ப்படிதலிலும் அவர்கள் ஆவிக்குரிய ஒரு படைப்பு. ஆவிக்குரிய மனிதர்கள் கிடையாது, ஆவிக்குரிய படைப்பு, பரிசுத்தத்திலும். ஆனா அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற காரணம் என்னன்னா ஒரே காரணம் தான், ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கும் அதை நிராகரிப்பதற்கும் the choice has been given in your hands. நீங்க தீர்மானிக்கலாம், உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, ஆண்டவர் வேணுமா இல்ல பிசாசு வேணுமா. No man can serve Mammon and God at the same time. உலகத்தையும் ஆண்டவரையும் சேவிக்க முடியாது ஒரு மனிதன். ஏதோ ஒன்னதான் வச்சே தேர்ந்தெடுக்கணும். கரெக்டுங்களா? 2 ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருக்குறான், அதாவது இன்டர்வியூஸ் அட்டன் பண்றீங்க, அதுல 2 கம்பெனிக்காரன் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கான். 2 கம்பெனில போய் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களை ஜெயில போட்டுரும். அது கரப்ஷன், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரீச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு கம்பெனிக்காரன் உங்க மேல இந்த மாதிரி கேசஸ் நானும் கடந்து போயிருக்கிறேன். எனக்கு கீழே வேலை செஞ்சவங்க ஒரு பையன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு நைட் ஷிஃப்ட் போய் வேற கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறான். இது எங்களுக்கு தெரியவே இல்லை. 1 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து பெனல்ட்டி எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி எல்லாம் கேஸ் ஆச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு கேட்குறப்போ. அப்படி நீங்கள் பண்ண முடியாது இல்லையா? உலகமே அதை ஒத்துக்காதப்போ ஆண்டவர் எப்படி ஒத்துக்குவார்? ஆனால் இதில் இருக்கக்கூடிய சாராம்சம், மகத்துவம் என்னன்னு கேட்டால், யூ ஹாவ் மேட் த சாய்ஸ். நீ இப்படிப்பட்ட காரியத்தை நீ தேர்ந்தெடுத்து விட்டாயன்னு ஆண்டவர் போர்க்குடி பிடிக்க மாட்டார். ஆனால் துக்கப்பட்டு, வெசனப்பட்டு, கோபம் கூட கொள்வதில்லை, துக்கப்படுகிறார். அதுதான் எபேசியர் 4:30, ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட துக்கித்து அழக்கூடிய காரியம், அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கட்டளை சொல்லுகிறது. ஆக நான் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டா, அந்த சாய்ஸ் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். ஆனால் அவர் குறுக்க வரமாட்டார். அதற்கு பதிலாக தான் இந்த அருமையான வேதாகமத்தை எழுதி கைகளில் கொடுத்து விட்டார். பழைய ஏற்பாடு மனிதர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. 4000 வருஷமாக அவர்கள் பழைய ஏற்பாடு அந்த நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் மட்டும்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவோடைய அந்த புதிய ஏற்பாடு பிறக்கவே இல்லை. ஆனாலும் அவர் கையில அந்த சுருள் தான் இருந்தது. இந்த அருமையான பைபிள் இல்லைங்க, பிரிண்டட் காப்பி 17ஆவது நூற்றாண்டுல தான் வெளியில வந்துச்சு. சரித்திரம் அதான் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க புதிய ஏற்பாடு மனிதர்கள் கூட 17 நூற்றாண்டுகளுக்கு அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. உலகம் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 5700 வருஷம் பைபிள் இல்லாம தான் இருந்திருக்குது. அங்கங்க ஒரு சுருள் தான் இருக்கும். அது லத்தீன்ல தான் வந்துச்சு முதல்ல பைபிள்லாம். இந்த வேதாகமத்தை இன்னைக்கு எவ்வளவு அசெப்ட் பண்றீங்க? வேதாகமத்தை நான் வாசிச்சபடி வாழ்ந்தாயா?
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எவன் வாழ்வான், எவன் வந்து இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்வான், எவன் வந்து என்னோட சிந்தனைகள் என் கற்பனைகளுக்கு அடங்கி வாழ்வான், தெரிந்து வாழக்கூடிய மனிதர்களை நான் முன்னமே அறிந்திருக்கிறேன். இந்த உலகம் தோன்றும் முன்பே அவங்களை அறிந்திருக்கிறேன். நாமெல்லாம் ஒளி சுடர் விட்டு பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளா இருந்தோமா? எப்படி இருந்தோம் தெரியாது. ஒரு விளக்குல திரி கொளுத்தி வச்ச ஒளி விளக்கு மாதிரி இருந்தோமா? என்ன ரூபத்துல இருந்தோம் பரலோகத்துல அப்படின்லாம் நமக்கு தெரியாது. எல்லாம் அங்கிருந்து தான் வந்தோம். எல்லா பேபிஸ் குழந்தைங்கள்லாம் அங்கிருந்து தான் அனுப்பப்படுகிறாங்க இல்லைங்களா? அது ஆண்டவருக்கு மட்டும் அறிஞ்ச ரகசியமே. அதற்குள்ள நான் கடந்து போக விருப்பப்படவில்லை. ஏன்னா அதெல்லாம் பைபிள்ல எழுதல. இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் கூட விடுறாங்க நிறைய போதகர்மாருங்க. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாராக்கும், எனக்கு இது தெரிஞ்சதாக்கும், அது தெரிஞ்சதாக்கும். நான் அந்த மாதிரி கதையெல்லாம் விட விரும்பல. அதை விட்டுருங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? முன்குறிக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களுமே. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா அந்த கர்வம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் மாம்சத்தோட ஆவி சண்டை பிடிக்கும். ஆவியோட மாம்சம் சண்டை பிடிக்கும். ஆனா அந்த சண்டையில ஜெயிக்கிறது ஆவியா இருக்கணும். எப்போ வரைக்கும்? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். ஒரு நாள் நீங்க தவறி போனாலும், தாவீது ஒரு நாள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினார், இப்ப வரைக்கும் அவருடைய அந்த களங்கம் நீங்கவில்லை. நாதான் தீர்க்கதரிசியோட புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். அதற்குள்ள எவ்வளவாக உளைச்சலுக்குள் கடந்து போனாங்க அவரும் பத்ஷேபாவும். தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்கள். நாம் யாவரும் முன்குறிக்கப்பட்டவர்களே. ஆனா கர்த்தரை எவன் கடைசி வரைக்கும் பின்பற்று வருகிறானோ, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில எவன் ஒருவன் கடைசி மூச்சு காத்து வரை இருக்கிற வரைக்கும் பின்பற்று வருகிறானோ, அவனுக்கு ஜீவகிரீடம் கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுது. வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல மாதங்களாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். நேராக செஷனுக்கே போயிடலாம்ல பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதைத்தான் பண்ணணும் நானும் விருப்பப்படுறேன். என்ன பண்றது? ஆவியானவர் இந்த காரியத்தை வந்து நிறைய காரியங்களை புதுசா வெளிப்படுத்துறாரு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பேசுறீங்கல்ல பிரதர், அதுல எவ்வளோ கருத்துகள் எவ்வளோ காரியங்களை கவர் பண்றீங்க அப்படின்னு. அப்ப நான் கேட்பேன், அப்ப நான் அவங்ககிட்ட வேடிக்கை கேட்டேன், அப்ப 10 நிமிஷம் தான் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் கேட்கவே இல்லையா? அப்படி இல்லை, ரெண்டும் கேட்குறோம் அப்படின்றாங்க. ரெண்டு தரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து பேசிக் சத்தியமே தெரியறது இல்லை. அடிப்படை தேவை, அடிப்படை ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அது கூட தெரியறதில்ல. அதனால தான் இந்த 10 நிமிஷத்தை அப்படியே வச்சு கவர் பண்ணிக்கிட்டே வரோம். எவ்வளோ 10 நிமிஷம் பேசிட்டேன் தெரியுங்களா? இதோட ஆதியாகமத்தின் ரகசியங்களில் பார்ப்பீர்களானால் 50 அதிகாரங்கள், ஆதியாகம புத்தகத்தில் இருக்கக்கூடிய 50 அதிகாரங்களே கவர் பண்ணிடணும். அதுக்காக தான் காலடி எடுத்து வச்ச காலை நான் பின் வைக்கல. 3 வருஷம் ஆக போகுது. ஏறத்தாழ பார்ப்பீர்களானால் 125 செஷன் நம்ம பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். 5வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். 1வது 2வது அதிகாரம் சிருஷ்டிப்புகளை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். 3வது அதிகாரம் மனிதன் பாவத்தில் விழுந்து போனான். 4வது அதிகாரத்தில் பாவத்துடைய பின்விளைவை சந்தித்தான், மனிதனே சபிக்கப்பட்டவனாய் ஆனான். 3வது அதிகாரத்தில் பூமிதான் சபிக்கப்பட்டது. ஆனால் 4வது அதிகாரத்தில் மனிதனே சபிக்கப்பட்டவனானால் சாபத்துக்குள் கடந்து சென்றான். எவ்வளவோ கஷ்டங்களை நிந்தைகளை பட்டான். ஆனாலும் அவன் கொலைபாதகனாக மாறின போதும் அவனுக்கு சிந்தையோ வேலை செய்யாமல் போனது. அவனுக்கு ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு மரக்கட்டை போல அவன் அதிகமாக கொலையும் வன்முறையும் கற்பழிப்பும் எல்லா விதமான காரியங்கள், ஆண்டவரால் வெறுக்கப்பட்ட அத்தனை காரியத்திலும் மனிதனானவன் ஈடுபட்டான். ஏனென்றால் அதற்கு காரணம் இந்த ஒரு கொலை நடந்த அந்த ஒரு பின்விளைவு, ஒரு பாவம் நடந்ததோட பின்விளைவு. பாவத்தோட ஷூரும் அப்படிதாங்க வந்து அடிக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனோட மனைவியோட தோளில் கையை போட்டுட்டு உங்கள் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் சுற்றுறப்போ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். நான் தேடி போலங்க, அந்த பொண்ணு தாங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுச்சு. நீ என்ன காரணத்தை வேணா சொல்லிக்கோ, நீயும் நாசமாக போய் அந்த பொண்ணையும் நாசமாக்கி 2 பேரும் நாசமாக போகிறத காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இச்சை தான் ஒரு பக்கம்னா, வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. எல்லா விதமான கரப்ஷன்லையும் நீங்க ஈடுபடுறீங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுவர்கள். வேற மதத்தாரை பத்தி நான் பேசலைங்க. அவங்கள நம்ம நியாயத்து இருக்கிறதுக்கு நம்ம யார்? அது அவங்களுக்கு கடவுளுக்கு இருக்கிறது மத்தியில். நீங்க பைபிள் எடுத்திருக்கீங்க, வேதாகமம் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில காரியங்கள் அறியாமல் செய்து விடுவேன். அப்போ அவங்க கேட்பான், ஒரு கிறிஸ்தவனா இருந்து நீ இதை பண்ணலாமா? யுவர் அ கிறிஸ்டியன். ஸ்கூல்லேயே எங்கள் பிரின்சிபல் நிறைய தடவை வந்து மிரட்டுறப்ப, நிறைய கிறிஸ்தவ பசங்க, நான் கிறிஸ்தவ ஸ்கூல்லேயே தான், கான்வென்ட்டு இதில் தான் படித்தேன், மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல், அப்புறம் காலேஜ் படித்ததும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ காலேஜில் தான் படித்தேன். அப்போது அங்கே பார்ப்பீர்களானால் பொதுவாக கேட்குறது வந்து, ஆஸ் அ கிறிஸ்டியன் ஹவ் யூ கைஸ் கேன் டூ திஸ்? நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தாங்க, மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்டியன் பாய்ஸ் தான் இருந்தோம்.
அப்போ பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கறது வந்து, ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு நீ இப்படி பண்றியே அப்படிம்பாங்க. அப்ப எனக்கு விளங்கல. அப்ப இந்த வேதாகமத்தை வாசிக்கிறப்பதான் ஒரு கிறிஸ்தவனால பாவம் செய்கிறதுங்கிறது வந்து அவனால யோசிச்சு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் கிறிஸ்துவை அறிந்து இந்த நியாயப்பிரமாணங்கள், இந்த பாவத்தின் பின்விளைவுகள், அதாவது நியாயப்பிரமாணம் கட்டளைய பின்பெறவில்லை என்றால் அதோட பின்விளைவு என்னன்னு சொல்லி அதை அறிந்து கொண்டவன், இந்த ஜெனசிஸ் ஆதியாகம புத்தகத்தை வாசித்தாலே போதும், அவன் பாவத்தை விட்டு அவன் சொல்லுவான், நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன்ப்பா பாவத்திலிருந்து, எனக்கு வேண்டாம் சாமி இது போதும். அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்க? சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. பின்வாங்கி போகாதீங்க. உலகம் எப்படியோ போட்டுங்க, அவங்க நம்மளை என்ன வேணா சொல்லிக்கிட்டுங்க, அவங்க எப்படி வேணாலும் நம்மளை நியாயத்தை எடுத்துக்கிட்டுங்க, அவங்க என்ன வேணாலும் நம்மளை பற்றி புரணி பேசட்டும், கிண்டல் பண்ணட்டும், கேலி கூத்தாட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நான் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்கிற உண்மையான ஒரு கிறிஸ்துவனா இருந்தால் நீங்க பரலோகம் கண்டிப்பாக கண்டடைவீர்கள். நிறைய பேருக்கு மன்னிக்கிறது கூட இன்னைக்கு என்ன இல்லை. சில பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்றாங்க. அது எப்படி அவன் தெரியாம பண்ணியிருந்தா மன்னிச்சிருப்பேன், தெரிஞ்சாக்க அவன் பண்ணிட்டான். தெரிஞ்சு பாவம் பண்றவனை தான் மன்னிக்கிறபடி கட்டளை சொல்லுதுங்க. மத்திய 5வது அதிகாரம் 43 48. தெரியாம பாவம் பண்றவனை பத்தி நீங்க பேசவே கூடாது, பேசினாலே தப்பு. சரி, தெரிஞ்சே பாவம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருந்து என்ன குழி பறிச்சுட்டான், அவனைத்தான் இன்னும் அதிகமா நேசிக்கணும், ஆசீர்வதிக்கணும், ஜெபிக்கணும் வேத வசனம் சொல்லுது. எபேசியர் 4வது அதிகாரம் 2:32 பாருங்க, மத்திய 6:14 பாருங்க, கொலோசியர் 4:3 பாருங்க, கொலோசியர் 4:6 பாருங்க. இந்த வேத வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கடைபிடிக்கிறது. எனக்கு நான் விளங்கல. எவன் ஒருவன் கஷ்டம் என்று சொல்லுவான்னா அவன் கிறிஸ்துவ அறிந்து கொள்ளாதவன், கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடை தெரிந்து கொள்ளாதவன், அதன் பாதையில நடந்து போகாதவன். பார்ப்பீர்கள்னா சில பேர் வந்து எவ்வளவுதான் நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் விளங்காது. ஏன் தெரியுங்களா? அவங்க அந்த கஷ்டத்துக்குள்ள கடந்து போயிருக்க மாட்டாங்க. அப்படிங்களா சிஸ்டர், சாரி, நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆனா அதே இன்னொரு பிரதர் கிட்ட போய் நீங்க சொல்றப்போ அந்த பிரதர் அதுக்குள்ள கடந்து போயிருப்பாரு. அவரு உங்ககிட்ட பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். அவர் நிறைய, அதாவது உள்ள ஆழத்துல இருந்து சில பேர் நான் என் கஷ்டத்தை சொல்றப்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க அழுகுறீங்க அப்படின்னா, நான் அதுக்குள்ள கடந்து போன பிரதர், நீங்க உங்க வழி என்னன்னு எனக்கு தெரியும் பிரதர், உங்க வழி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க உடனே அவங்க கரங்களை பிடிச்சி அழுது ஜெபிப்பாங்க. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பேர் தான் அப்படி நான் என் லைஃப்ல சந்திச்சிருக்கிறேன். இனி சந்திப்பனான்னு கூட எனக்கு இப்போ அவங்க எல்லாம் டச்சில் இல்லை, சில பேர் மறிச்சும் போயிட்டாங்க. இனி அவங்களெல்லாம் சந்திப்பனான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி மக்கள் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, அதுதான் நுகத்தை சுமக்க நான் கற்றுத்தருவேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு பிறருடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். சஃபரிங் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் டிசைன், கிறிஸ்டியன் ஆர்கிடெக்சர். அப்படி இருக்கிறவன் யாரையும் சபிக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான், இதெல்லாம் நடக்கிறது இல்லை. அது காரணம் என்னங்க? பாவத்தோட பின்விளைவு, சாபத்தோட பின்விளைவு. இதைத்தான் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம். 5வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். ஏனோக்கை குறித்து நாம் பல காரியங்களை நாம் விவரித்து வருகிறோம். இது 3வது பகுதியே. 2 பகுதி முடிஞ்சது. ஒன்று நான் கான்டெக்ட்குள்ளேயே நுழையில, அதுக்குள்ள 18 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ கான்டெக்ட்குள்ள நுழையலாமா? கடைசி 2 அத்தியாயங்கள்ல என்னத்தை பார்த்து வருகிறோம்னா, ஆதியாகமம் 5:24 தான் வண்டி நிக்குது. அப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு கூட சம்பாஷித்து கொண்டிருந்தான். இன்னும் பார்ப்பீங்களான்னா தேவனை தரிசித்தான். இப்படியெல்லாம் பல மொழிபெயர்ப்புகளில் அங்க குறிப்பிட்ட காரியத்தை நான் சொல்லி வருகிறேன். அர்த்தம் ஒன்றுதான், சாராம்சம் ஒன்றுதான். என்னவென்றால் அவன் தேவனோட கூட நடந்தான். நம்ம தேவனோட நடக்கிறோமா? அவரை எங்குங்க பார்க்கவே முடியாது. அப்படின்னா எந்த விதமான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸும் இல்லை. அதாவது ஆண்டவரை பார்த்து தான் அவன் நடந்தான் அப்படின்ற ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் கிடையாது. மேபி ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கலாம், தேவனுடைய குரலை தன்னுடைய செவிகளில் கேட்டிருக்கலாம். இல்லைன்னா அவன் ஒரு கான்ஃபிடென்ஸ்ல நடந்திருக்கலாம். அதாவது தேவனோடு கூட நான் நடக்கிறேன், என்னோட அவர் இருக்கிறாருன்னு. ஏன்னா பழைய ஏற்பாடு ஜனங்க பார்ப்பீர்களானால் எப்பொழுது ஒரு சைன் வைப்பாங்க, நான் இங்க போவேன், எனக்கு இந்த காரியம் நடக்கும், இது நடந்ததுன்னா உங்களால வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன், இது நடக்கலைன்னா உங்களால வரலன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பிரகாரம் என்னன்னா, ஆவில நீங்க இது வந்து ஏதோ ஆவில அப்படியே மேஜிக்கலா ஒரு மேஜிக் மாதிரி உணர்றது அப்படி கிடையாது. ஆவில தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்படும். தீர்க்க தரிசனமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆவியை பொழிவேன். அப்போஸ்தலர் 2:17-18 அதை தான் சொல்லுகிறது. யோவேல் 2:26-25 அப்புறம் அதுதான் எழுதியிருக்குது. தீர்க்க தரிசனம் அதுதான் கடைசி காலங்களில ஆவியை பொழிய பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆவில தெளிவா தெரியுங்க. எனக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கு.
ஆனால் அதே நேரத்துல என்னன்னு கேட்டா, நான் கொஞ்சம் அசட்டியா இருந்து அசுத்தாவையும் என்கிட்ட விளையாண்டுருது. நான் கர்த்தர் தான் சொல்றேன்னு நினைச்சிட்டு போய் நல்ல பலார்னு வாங்கிட்டு எல்லாம் வந்திருக்கிறேன் நான். அப்போ நான் ஆண்டவர் சொல்லுவார், ஆமா நான் அனுமதிச்சேன், உனக்கு நீ உன்ன ஜாக்கிரதையா இருக்கணும், உனக்கு இன்னும் விளையாட்டுத்தனம். ஒரு 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 உணர்வு, ஒரு கான்பிடன்ஸ் வந்தாலும் உடனே என்ன எங்கிட்ட இருந்தா வந்ததுன்னு தெரிஞ்சுக்குவியா? ஒரு அதுக்காக ஜெபிக்க மாட்டியா? உபவாசம் இருக்க மாட்டியா? வேதத்தை வாசிக்க மாட்டியா? ஆண்டவர்கிட்ட இன்னும் வந்து கன்ஃபார்மா அது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையா எனக்கு கன்வின்ஸ் ஆகாது. ஆனாலும் ஒரு அரை மனசோட அப்படியே போவேன். ஏன்னா வந்துருச்சுல்ல, போய் தான் பார்த்துடலாம், போய் பாரு, அப்புறம் நல்லா வாங்கிட்டு வருவ பலார்னு அப்படின்னு தான் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் பொறுமையாக காத்திருப்பான். அவன் ஒரு தடவை பேசினாலும் போக மாட்டான். பல முறை ஆண்டவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணி கன்வின்ஸ் ஆயிட்டு தான் போவான். அதனாலதான் அவன் கழுகை போல பலன் அடைவான். ஏன் சொல்லு, கழுகை வந்து தன்னுடைய சிறகை வந்து அப்படியே அதுவே பிச்சு போட்டுருமாமா. ஒரு 30 வயசுக்கு மேல, 30 வயசு அடைந்தோன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிறகு வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் அது காத்து தான் இருக்குமா. ஏன்? அதை கர்த்தரை நம்பி இருப்பதனால் கர்த்தரனை கைவிடுவதில்லை. அதுக்கப்புறம் முளைக்கிற சிறகை வச்சு இன்னும் 40 வருஷம் 70 ஆண்டுகள் வாழுமா ஒரு கழுதை இல்ல கழுகு. அதே போல நாமும் வாழ வேண்டும் என்றால் கர்த்தரில் காத்திருக்க வேண்டும், கர்த்தரில் நிலையா இருக்க வேண்டும். எதற்காக அதை சொல்லி கொண்டு வருகிறேன்னா, ஏனோக்கு இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள கடந்து போயிருக்கலாம். ஏன்? ஒரு சைன் வச்சு அவர் போயிருக்கலாம். நான் இன்னைக்கு இங்க போறேன், நான் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறேன், இது பரிசுத்தமான காரியமா இருந்தா நீங்க இதை செயல்படுத்துங்க, இல்லைன்னா நிராகரிங்க. நான் ஒரு வீடு வாங்க போறேன், இது வந்து இந்த வீட்டில் நான் நல்லா வாழ்வேன்னா எனக்கு இது நடக்கட்டும், இல்லைன்னு நடக்க வேண்டாம். இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இது எனக்கு ஊரிய காரியமா இருந்தா நடக்கட்டும், இல்லை நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொன்றிலையும் அவன் ஆண்டவரோடு கூட தரிசித்து 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 அவனுக்கு ஆண்டவர் வந்து இந்த சயின்ஸ் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்படி கூட வந்து சில வேத பாரகர்கள் வந்து பகுத்தறிந்து அதை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதனால யாருக்குமே சரியா தெரியாது எப்படி ஆண்டவரை அவர் தரிசித்தார், எந்த ரூபத்தில் எந்த ரீதியில் அவர் தரிசித்தார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனா டு கீப் இட் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியா எளிதாய் புரிந்துக்கக்கூடிய ஒரு காரியம் துக்குள்ள வரணும்னா பார்ப்பீர்களானால், சரி ஆண்டவர் அவன் முகமுகமா பார்க்க முடியாது, ஏன்னா பாவமானது பிரித்தது, அது நம்பத்தக்க காரியம் அல்ல. எவன் ஒருவனும் தேவனுடைய முகத்தை திருப்பி பார்க்க முடியாது, என்னோட பிரசன்ஸ்ல இருந்து எல்லாம் விலகி போயிருங்க அப்படின்ட்டார். அப்போ எப்படி விளங்கிக்கலான்னு கேட்டா, அவன் ஆண்டவரை எப்படியாக தரிசித்தான் என்று சொல்லி பார்க்கிறப்போ, அவன் ஆண்டவருடைய குரலை கேட்டான் என்று சொல்லி நம்ம இப்போதைக்கு சிம்பிளா வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு தெரியணும், ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த அனுபவங்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். அப்போ தேவனுடைய குரலை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு நல்ல சீடனாய் 300 ஆண்டுகள் நடந்திருக்கிறாருங்க. அப்போ அவர் 300 ஆண்டுகள் நடந்தப்போ எல்லாமே வெற்றி பாதை தானா? இல்ல, சில காரியங்களுக்குள்ள அவர் வேற விதமாக கூட நடந்து போயிருக்கலாம். உலகம் மெச்சிக்கிற அளவுக்கு இதோ வராரு பாரு தேவதாசன், இன்னைக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் வந்து ப்ரீச் பண்றாருன்னா பெரிய பெரிய ஃபிளெக்ஸ் எல்லாம் அடிச்சு ஓட்டுறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா உலகமே கெட்டு சீரழிஞ்சு போயிருந்த காலத்துல இவர் ஒருத்தர் தான் நீதிமானா இருந்தார்? இவர் செல்லுகிற இடத்துல எல்லாம் சில பேர் மரியாதை செஞ்சிருப்பாங்க, முக்காவாசி பேர் இது வந்துட்டான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு தான் இவரை நிராகரிச்சிருப்பாங்க, இவரை துன்புறுத்தி இருப்பாங்க. ஏன் இவர் மேல கல்ல கூட எடுத்து வீசியிருப்பாங்க, கெட்ட வார்த்தையில திட்டிருப்பான். ஏன்னு கேட்டா இவன் வந்தானா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராயிருவான், நம்ம பாட்டுக்கு இங்க ஜாலியா இருக்கிறோம்னு அடிச்சு விரட்டி இருப்பாங்க. நிந்தைகளுக்குள் தள்ளப்படுகிறான் மனிதன். கிறிஸ்துவன், குறிப்பாக கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒருவன் எப்பொழுதும் துன்புறுத்தலுக்குள் கடந்து போகிறான் என்கிற அந்த தலைப்புல தான் மத்தேயு 10வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து போய்விட்டோம். மத்தேயு 10வது அதிகாரம் 17, 16, 17 சென்ற அத்தியாயத்துல பார்த்துட்டோம். இப்ப தொடர்ச்சியா இதை குறித்து நாம் தியானம் செய்வோம். இதை வேற விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் எல்லாமே நன்றாக தான் செய்கிறேன், நான் எந்த அநியாயத்திற்கும் துணை போகவில்லை பிரதர், நான் செய்வதெல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் அப்படின்னு நீங்க சொன்னது உண்மையாவே இருக்கலாம். ஆனா நான் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதையை நான் திரும்பி பார்ப்பேன், ஆனால் எனக்கு வெறும் போராட்டமும் நிந்தையும் அவமானமும் வந்தது ஒன்றே மெஞ்சும் என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னா, அதற்கு சாத்தியக்கூறாக தான் இந்த வேதாகமத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 10வது அதிகாரத்தை 16, 17 வசனங்களை நாம் முடித்து 18க்குள்ள போறோம். 18ல இருந்து 26 வரைக்கும் இன்னைக்கு பார்த்து முடிச்சிருவோம். என்னது பகுதி 3. இதுக்கு மேல இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, நிறைய காரியம் இருக்கு. இங்க நீங்க என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இந்த பாதையில கடந்து போனது நீங்க மட்டும் கிடையாது. ஏனாக்கு போல நோவா நோவா நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்த சந்ததியா இருந்தவர்கள் 3 பேர் தான். சேத்து, ஏனோக்கு, நோவா. இவங்க தான் இந்த ஹைரார்கி. ஆபேல், சேத்து, ஏனோக்கு, நோவா. இத ஒரு சாத்தியக்கூறாக பார்த்து நாம் என்ன சொல்றது, ஆதாரபூர்வமாக கூட நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு. இவங்க தான். மற்றவங்க எல்லாமே வந்து பாவத்திற்கு துணை போயிட்டாங்க. ஆனா இவங்க 4 பேர் கடந்து போனதுன்னு ஆபேல் கொலையே செய்யப்பட்டான். சேத்தும் வந்து பார்ப்பீர்களானால் அவரை குறித்து அதிகமாக இங்க எழுதல. ஆனா ஏனோக்கு பார்த்தா சேத்தை பார்க்க வேண்டாம். ஏனோக்கு என்னதான் கடந்து போயிருப்பாருன்னு இன்னைக்கு பார்த்துட்டு வரோம். நோவா என்ன கடந்து போனாருன்னு நம்ம 6வது அதிகாரத்துக்குள் போறப்போ நம்ம பார்க்கலாம். அதை குறித்தெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம அந்த அதிகாரத்துக்குள் போறப்போ அதை பார்க்கலாம். பட் இப்போ ஏனோக்கு எதைத்தான் கடந்து போயிருக்கிறாருன்னா நிந்தைகளை தான் கடந்து போயிருக்க கூடும், அவமானங்களை கடந்து போயிருக்க கூடும். ஏன் அவர் குடும்பத்தாரே அவரை பரிகசித்து பேசியிருக்கலாம். அவருடைய துணைவி யார் எப்படின்னு தெரியாது. அதை குறித்தெல்லாம் இங்க வேதத்துல ஒண்ணுமே இல்லை. அவரோட பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் அப்பா எங்க அப்பா எவ்வளவு பெரிய செயின்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்க போறாங்க? கிடையவே கிடையாது. அதுல 1-2 இப்படி குறுக்கதான் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட இருந்த சகோதர சகோதரிகள், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த சகோதர சகோதரிகள் பார்ப்பீர்களானால் எல்லாருமே அவரை மனப்பூர்வமா ஏத்துக்கலையே. இல்லைன்னா அவர் ஊழியத்துக்கு வீட்டுக்கு வெளியே போயிருக்க மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாரு. யாரன் சகோதரர் யாரன் சகோதரின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் ஈகோ எல்லாம் கிடையாது. கிறிஸ்துவை நிராகரித்து விட்டார்கள். அப்பொழுதென்றால் அப்படி என்றால் நீங்க இஸ்ரவேல் தேவனை நிராகரித்ததுக்கு அது பொருளாகுமே என்றுதான் அதற்கு விளக்கம் இல்லைங்களா? அப்போ இங்க 18வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து செல்றப்போ இதை பார்க்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நம்ம போலாம், முன்னேறி போலாம். நீங்க கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நிந்தையும் அந்த காலத்து புண்ணியவான்கள் பரிசுத்தவான்கள் கடந்து போன நிந்தையும் ஒன்றுதான். அவங்கெல்லாம் செயின்ட்டுங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நீங்களும் ஒரு செயின்ட் தான். கிறிஸ்துவுக்காக மறிக்கிற ஒரு சிறிய தொண்டனா இருந்தாலும் சரி, பெரிய தொண்டனா இருந்தாலும் சரி, 2 பேரும் போற இடம் எதுதான்? பரலோகம் தான். அப்போ 18வது வசனத்துக்குள்ள போலாமா? And you will be brought before governors and kings for my sake as a testimony to them and to the Gentiles. நீங்க யார் முன்னாடிலாம் போய் நிறுத்தப்படுவீங்கன்னா பெரிய பெரிய கவர்னர்ஸ், ராஜாக்கள் முன்பே, புறஜாதியார்களுக்கு முன்பே. புறஜாதியார்னா யாருன்னா கிறிஸ்துவை நிராகரித்த யாவரும் புறஜாதியார்களே. நானும் நீங்களும் புறஜாதியார்கள் தான். ஆனால் கிறிஸ்துவை நிராகரித்து கிறிஸ்துவுக்காக வாழாத யாவருமே பார்ப்பீர்களானால் புறஜாதியார்களே. அந்த கான்டெக்ட்ல பார்த்தா என்ன சொல்லுது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க முன்னாடி நம்மளை நிறுத்துவாங்கன்னா கொண்டு போய் கைதிகளா, பிணை கைதிகளா நிறுத்துவது அல்ல, குற்றம் சாட்டுவார்கள். இன்றைக்கு ராஜாக்கள் வந்து உங்ககிட்ட டைரக்டா குற்றம் சாட்டுறாங்களா? இல்ல, ஒரு சட்டத்தை போடுறாங்கல்ல, கிறிஸ்துவர்களை அடிங்க, கிறிஸ்துவர்களை ஒடுக்குங்க. மதம் மாற்றவங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்களை கொடுமை தான் பண்றாங்க. மதம் மாற்றவங்கள உண்மையாலுமே பிடிச்சிட்டு போட்டோம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறவங்கள விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாதவங்களை போட்டு அடிச்சிட்டாங்க. அப்படிதான் ஆச்சு மணிப்பூர்ல எல்லாம். இன்னைக்கு எந்த குற்றமும் பண்ணாதவங்க எவ்வளவு பேர் நம்ம சகோதரிகள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டாங்க, நடுத்தருவுல அவங்க பிணமா வீசப்பட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா எப்படி இருக்க முடியும்? அதுக்குன்னு துப்பாக்கி எடுத்துட்டு சுடவா முடியும்? இல்ல, நமக்கு ஒரு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் வேதாகமம். நமக்கு முழங்கால் என்கிற இன்னொரு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு உபவாச ஜெபம் என்று இன்னொரு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துதான் நாங்க சுடுவோம், இருக்கிற அறையிலேயே நாங்க சுடுவோம். அங்க கர்த்தர் என்ன பண்ணுமோ அவர் பண்ணுவார். இதுக்குள்ள நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்களா சகோதர சகோதரிய? வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, வசிக்கும் இடத்துல? கண்டிப்பா சொல்றேன், நீங்க தான் கிறிஸ்துவோடைய சீஷன், நீங்க தான் அந்த ஏனோக்கு. But when they deliver you up, do not worry about how or what you should speak, for it will be given to you in that hour what you should speak. அவர்கள் உங்களை இப்படி ஒப்பு கொடுத்த பிறகு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னத்தை பேசுவோம், நான் என்ன செய்வேன், கையை பிசைஞ்சிட்டு உட்கார்றது, கண்ணை உருட்டிட்டு நைட்டெல்லாம் தூங்காம புலம்பிட்டு அழுதுகிட்டு புலம்பிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுது. ஏன் பைபிள் அப்படி சொல்றதுன்னா, வேதாகமம்
நீங்க கவலைப்படுறத அங்கீகாரம் செய்கிறது வேதாகம். ஆமாப்பா, கவலை வரும், புரிஞ்சுக்கோங்க. அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கவலை வரும், கவலையின் சிந்தை வரும், பய உணர்வுகள் வரும். அது இயல்பே என்று சொல்லி வேதாகமம் உங்களை குற்றப்படுத்துவதற்காக அதை சொல்லவில்லை. இப்படி வரும் ஏன்னு கேட்டா, பாவத்தோட பின்விளைவு அதுதான். அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வரோம். பயமும் கவலையும் பாவத்தோடைய பின்விளைவு. வெளிப்பாடு 21, 22 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை என்று சொல்லுகிறது. வேற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, கவலை எதனால வருதுன்னா, நடக்காத காரியத்தினால தான் 80% வருது. அப்படி நடந்துருமோன்னு நினைச்சு கவலைப்படுறவங்க தான் 80%. நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு நடந்ததை நினைச்சு நடந்துருச்சுன்னு வைங்களேன், கவலையோ பயமோ வராதுங்க. ஹலோ, ரொம்ப எந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசி பாருங்க, உங்களுக்கு கவலை பயம் எதனால வருதுன்னா, இது நடந்துருமோங்கிற ஒரு காரியத்தினாலதான் வருதே தவிர, நடந்து முடிஞ்ச பிறகு கவலையோ பயமோ வராது. எப்படி நீங்க மாறிடுவீங்கன்னா, ரியாக்டிவ் மோடுக்கு போயிருவீங்க. அதாவது இதை எப்படி சரி செய்யலாம், நான் அடுத்தது என்ன பண்ணணும், நடந்தது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு சமநிலைக்கு மனசு வந்துடும். ஒரு தைரியமான, ஒரு திடகாத்திரமான உள்ள மனிதனாய் மாறிடுவீங்க. அடுத்த சூழ்நிலையை நோக்கி நீங்க கடந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. 100% என்ன கேட்டா, பயமும் கவலையும் எதனால வருதுன்னா, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு. ஸோ அப்படி நீங்க கையை பிசைஞ்சிட்டு உக்காந்துட்டு இருக்காதீங்க. அவங்க உங்களை ஒப்பு கொடுத்தாலுமே ஒன்றும் நடக்கல, உங்களை ஒன்றும் பண்ணல. பயமுறுத்துறவங்க இருப்பாங்க. பிசாசு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் மாம்சத்தை ரத்தத்தை பத்தி பேசலங்க, ஜனங்களை பத்தி பேசல, அந்நிய மதத்தாரை பத்தி பேசல. பட் இன்னைக்கு நமக்கு ஒரே எதிரி யாருன்னு கேட்டா பிசாசு தான். அவங்க மண்டைக்குள்ள எதையாவது போட்டுக்கிட்டே இருப்பானே, உங்க தலைக்குள்ள எதையாவது சொருகிக்கிட்டே இருப்பான், காதுக்குள்ள ஏதாவது வர வச்சுட்டே இருப்பான். இது எதுவுமே இல்லைன்னா நீங்க சொப்பனத்துல உங்களை கொண்டு வந்து எதையாவது உங்க புத்திக்குள்ள போடுவான், கான்சியன்ஸை எழுப்பி விடுவான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவான். ஆனா உங்க உடலுக்குள்ள அவனுக்கு இடம் இல்லைன்னா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த புத்தி சுவாதியத்தை இயக்குவதற்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. கெட்ட கனவு கண்டங்க, பிசாசு போராட்டம் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப தவறு. ஏன் அது கெட்ட கனவு அவன் கொண்டு வரல, கெட்ட காரியங்களை அவன் அனுமதித்ததை நினைத்து கொண்டிருப்பீர்கள் பாத்தீங்களா நாள் முழுவதும். அதுதான் உங்க கான்சியன்ஸ் என்று, சப் கான்சியஸ் என்று சொல்லுவாங்க. மனதுல ஆழமாய் பதிந்திருக்கக்கூடிய காரியங்கள் தான் சொப்பனமா வருது. பயமுறுத்துற மாதிரி சம்பவங்களா வர்றது அது பிசாசு போராட்டம். அவன் நாள் முழுசும் அவன் வேலையை பண்ணி முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. ஏவாள் காதுல அந்த காரியங்களை புகுத்திட்டான். அப்புறம் ஏவாள் தானாக தானே போய் அவ வேலையை பண்ணி முடிச்சா. பழத்தை பிச்சு இவனா ஊட்டி விட்டான், ஆன்னு வாயத்துறன்னு இல்லையே. அந்த அம்மாவாக தான் பிச்சு சாப்பிட்டுட்டு அவன் சொல்லாதையும் ஒண்ணு செஞ்சிருச்சுல. கணவரே இங்க வாங்க, புருஷரே இதையும் நீங்க சாப்பிடுங்க, நீங்க மட்டும் எப்படி செயின்டா இருப்பீங்களா, வாங்க 2 பேரும் சேர்ந்து சாகலான்னு 2 பேரும் போனாங்க. ஏன் அவர் கொடுக்குறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்தாரு. கொடுத்தோன்னே லபக்குன்னு வாங்கி அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு விட்டாரு. கேட்க வேண்டாமா, எங்கிருந்து போறச்சானாவது கேட்க வேண்டாமா. அதெல்லாம் பேசியாச்சு நம்ம. சரி, தொடர்ந்து போலாம். For it is not you who speak, but the Spirit of your Father who speaks in you. பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. யாருக்குமே இது சரியா விளங்குறது இல்லை. யோவான் 14:23, 26, யோவான் 14:16, 1 பேதுரு 1:16, கலாத்தியர் 5:16, கலாத்தியர் 5:21-23, ஆவின் கனி, ஆவின் வரங்கள், 1 கொரிந்தியர் 12:1-11, 1 கொரிந்தியர் 12:28 எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கிறப்போ ஆவின் வரங்கள் அப்புறம் 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷைகள், ரகசியம் பேசக்கூடிய வரங்கள், ஆவில தரிசனமும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுங்கின்ற அப்போஸ்தலர் 2:17-18, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கடவுளை குற்றம் சாட்ட வேண்டியது, இல்லைன்னா பிசாசை குற்றம் சாட்ட வேண்டியது. இதுதான் பரிசுத்த ஆவியினால இயக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். அந்த நேரத்துல கொடுக்கப்படும். அந்த நேரம் எப்படின்னு கேட்டா, நீங்க தூங்கிட்டு இருக்கிற நேரமா கூட இருக்கும். பரிசுத்த ஆவியானவர்னால பேச முடியும் அப்ப கூட. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள கடந்து போகலையா? தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. Now brother will deliver up brother to death, and a father his child, the children will rise up against parents and cause them to be put to death. எவ்வளவு பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கீங்க? பரிசுத்தவான் சகோதரிய, பரிசுத்தவான் சகோதரனே, உங்க மனைவி கூட உங்களுக்கு எதிராக திரும்பலாம், உங்க கணவன் எதிராக திரும்பலாம், என் பெற்றோர் எதிராக திரும்பலாம். பிள்ளைகளை, நிறைய பரிசுத்த பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம் பண்றவங்களா இருப்பாங்க.
இல்ல பெற்றோர் பரிசுத்தவான்களா இருப்பாங்க, பிள்ளைகள் எல்லாம் குற்றம் சாட்டி எல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணி ஆக்கி விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நடக்குதா உங்க வாழ்க்கையில? இதெல்லாம் நடக்கும் தான் எழுதியிருக்கு. இதெல்லாம் நடக்கலைன்னா தான் நீங்க வந்து இது பண்ணணும். ஆனா நீங்க கவலை கொள்ளாதிருங்க. ஏன்னு கேட்டா, ஆண்டவர் வந்து எதுக்குமே ஒரு தீர்வை கொண்டு வருவார். தீர்வை கொண்டு வருவார். ஆனா கடைசி காலம் ஆக ஆக என்னன்னு கேட்டா, அந்த உக்கிரம் வந்து முத்தி போயிடும். இந்த பாவத்தின் உக்கிரம் வந்து பயங்கரமான ஒரு இதுக்கு போயிடும். அப்ப யாருமே யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நடக்கிற சர்ச்சுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு காஸ்மோபாலிட்டன் சர்ச் மாதிரி தான். ஸ்டேஜில் ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டம் என்ன, போடுற உடை என்ன, இது என்ன, அது என்ன, கலர் கலரா பல்பு தொங்கிட்டு இருக்குது. பிசாசு மாதிரி குதிக்கிற, பிசாசு மாதிரி இல்லை, பிசாசே தான் அவங்க உடம்புக்குள்ள பூந்தாச்சு. அப்படி இருக்கு இன்னைக்கு. அப்படிதான் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. And you will be hated by all for my name's sake, but he who endures till the end will be saved. கடைசி வரைக்கும் எவன் ஒருவன் இந்த பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறானோ, ஏனோக்கு அப்படிதான் எதிர்த்து நின்றுக்க கூடும். அவரை குறிச்சுதான் பேசிட்டு வரோம். நீங்க அதை கடந்து போலங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை கடந்து போனார். நோவா அதை கடந்து போனார். தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமால நிந்திக்கப்பட்டான். செருப்பு போடுறது கூட நேரம் இல்லாம அந்த மனுஷன் ஓடி போனார். ஏன்னா அதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த கேப்ல கூட உங்க மகன் வந்து உங்களை கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடினார் மனுஷன். கடைசியில அவன் மரணம் எப்படி இருந்தது? அப்சலோமோட மரணம், மரத்துல தொங்கிட்டு இருந்தான். அங்க தொங்குறவனை அட்டின்னு அடிச்சே கொண்டானுங்க. கொண்டு தூக்கி வீசி ஒரு பாறையை தூக்கி போட்டான, முகம்லாம் செதஞ்சு போச்சான். சரியா? ஆண்டவர் வந்து எப்படின்னு கேட்டா, எப்படி உங்க எதிராளிகளை கையாளணும்னு அவருக்கு தெரியும். நான் பாவம் செஞ்சா என்ன ஆண்டவர் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பலார்னு அரைஞ்சிருவார். எனக்கு நல்லா தெரியும். சில வியாதிகள் வரப்ப எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நிந்தை, ஆண்டவர் அனுமதித்த நிந்தை, ஆண்டவர் அனுமதித்த தண்டனை என்று சொல்லி உடனடியாக நான் மனம் திரும்பி விடுவேன். சில வியாதிகள், சில பிரச்சனைகள்லாம் வரப்போ எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் அனுமதிக்கிற போராட்டம் என்னை விசுவாசத்தில் ஊக்குவிக்கும்படி. சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் வருகிறப்போ இது ரெண்டுமே கிடையாது, இந்த மாதிரி வசனத்துக்கு பாத்திரமான என்னை எழுப்பும்படி ஆண்டவர் இந்த மாதிரி அனுபவிக்கிறார். புரியுதுங்களா? இது 3 தான் போராட்டம். இது 3 பாதையில எவன் கடந்து போறானோ அவன் நீதிமான். நீதிமான்களும் பாவம் செய்யக்கூடும். அவர் ஆனா உடனடியாக அவர் அடிச்சோன்னு திருந்திருவாங்க. பட் வந்து பெர்சிக்யூ, ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அப்படி நிக்கணும். அதுதான் சொல்லுது வேதம். ஏனோக்கு கடைசி வரைக்கும் நின்னாரு, நோவா நின்னாரு கடைசி வரைக்கும், தாவீது நின்னாரு கடைசி வரைக்கும், பவுல் அப்போஸ்தலர் நின்னாரு கடைசி வரைக்கும். நீங்களும் நிக்கணும். பட் when they persecute you in the city, flee to another, for assuredly I say to you, you will not have you will not have gone through the cities of Israel before the Son of Man comes. A disciple is not above his teacher, nor a servant above his master. It is enough for a disciple that he be like his teacher and a servant like his master. If they have called the master of the house Beelzebub, how much more will they call you an household? Therefore do not fear them, for there is nothing covered that will not be revealed, and hidden that will not be known. இதை ஒரே ஃப்ளோவா படிச்சுட்டேன். என்ன கேட்டால் இதை டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். நம்ம ஏசு கிறிஸ்துவே வந்து பேய் பிடிச்சதுன்னு சொன்னவங்க தான். மார்க் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போ என்னையே அப்படி சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுங்களா? கடவுளை பார்த்து நீ தான் பிசாசு அப்படின்னு சொல்றது. பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டவரை பார்த்து நீ வேசியின் மகன் தான் சொல்லி அவரை வந்து ரொம்ப நிந்திச்சிருக்கிறாங்க. அப்படிதான் அவரை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா அற்புதங்களையும் பண்ணி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா சிலுவையில மனுஷன் தொங்கி அங்க புழுவா துடிச்சு செத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து எங்க இறங்கி வந்து இன்னொரு அற்புதம் பண்ணு பார்க்கலாம் அப்புறம் நம்புறோம்னா எப்படி இருக்கும்? கேலி கூத்த எவ்வளவு கோபம் வரும். இதெல்லாம் நிந்தைகளை எல்லாம் எனக்கு நீ இந்த உலகம் பண்றப்போ உங்களுக்கு எவ்வளோ என்ன காட்டில அதிகமாக தான் பண்ணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க இது பண்றார். சரிங்களா? ஆனால்
எப்பொழுதுமே இதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். ஃபார் தேர் இஸ் நத்திங் கவர்ட் தட் வில் நாட் பி ரிவீல்ட் அண்ட் ஹிடன் தட் வில் நாட் பி நோன். அப்போ கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எல்லா ரகசியங்களையும் ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி ஒரு தெளிவான பாதையில் தான். போராட்டங்கள் குழப்பங்களை கொண்டு வரலாம், போராட்டங்கள் எல்லா விதமான கவலை பயங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நீங்க ஜெபித்து ஆவியில எழும்புறப்போ உங்களுக்கு அங்க தெளிவான ஒரு பாதையை காமிக்க தான் ஆண்டவர் அங்க ஆயத்தமா இருக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். அந்த தெளிவான பாதையிலேயே தான் ஏனோக்கான அந்த மனுஷன். இப்போ 5வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு நேராக போவோம். அங்க பார்ப்பீர்களானால் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து ஏனோக்கை ஆண்டவராகிய கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு கேட்டா, அந்த 300 ஆண்டுகள் எவ்வளவோ இந்த மாதிரி நிந்தைகளுக்குள் போய் போய் தான் வெளியில வந்திருக்க கூடும். நிந்தையே இல்லாத ஒரு உலகத்துல அவர் வாழ்ந்தாருன்னா அது முட்டாள்தனம், மதியனம். அது அந்த மாதிரி வேதம் சொல்லல. ஏன்னா அவரை சுத்தி இருந்தவன் அத்தனை பேரும் போராளிங்க தான், அநியாயக்காரனுங்க தான், அயோக்கியனுங்க தான், அக்கிரமம் பண்றவன் தான், கற்பழிப்பு பண்றவன் தான், அவன் வன்முறையில ஈடுபடுறவன் தான், பொய் பேசுறவன் தான், புரணி பேசுறவன் தான், எல்லா ஆண்டவருடைய கட்டளையை எல்லாம் நிராகரிச்சவனுங்க தான். இவனுங்களை பார்த்து பார்த்து எப்படி அவரால் பரிசுத்தமா இருக்க முடிஞ்சது? அதுக்குதான் அந்த வசனத்துக்கு போனேன். ஏனோக்கு மாதிரி, நோவான் மாதிரி, சேத்து மாதிரி, ஆபேல் மாதிரி பரிசுத்தவான்களை மனதில் வைத்து தான் அதை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்க கூடும். அதுக்கப்புறம் நிறைய பரிசுத்தவான்கள் வந்துட்டாங்க. நம்ம தாவீது மேற்கொண்டு எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாருமே போராட்டத்துக்குள்ள, ஆபிரகாம்ல இருந்து எல்லாரும் போராட்டத்துக்குள்ள கடந்து போனவங்க தான். ஒருத்தரும் மிஞ்சின செலைச்சவங்க கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்றப்ப. எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம், மத்திய 10:16-26 மற்றும் ஆதியாகமம் 5:24 பார்ப்பீர்களானால் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த வசனங்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்த கோட்பாடுகள் அதெல்லாம். சரிங்க, இப்போ நான் முடிக்க போறேன். எப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு பண்ணுங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு அநியாயம் செய்யாம நீங்க பரிசுத்தவானாய் வாழ்ந்ததுனால எந்த நிந்தைக்குள் கடந்து போனீங்கன்னு ஒரு 5 பாயிண்ட் நீங்க எழுதிக்கோங்க, லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க லிஸ்ட் பண்ணி பாக்குறப்போ, இப்ப நம்ம இந்த 3 அத்தியாயங்களாக பேசிக்கொண்டு வர அந்த காரியத்துல நீங்க உங்களால உங்களை ஒப்பிட முடிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா நினைச்சுக்கோங்க, நீங்க தான் இந்த ஏனோக். சிஸ்டர், பிரதர், சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தங்கச்சியே, என் அன்பு தம்பியே, யாரா இருந்தாலும் சரி, எந்த வயசு இருந்தாலும் சரி, ஏனோக்கு மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்ததாக சரித்திரம். அதற்கு பின்பு நிறைய பரிசுத்தவான்கள் வந்தாங்க. ஆனா என்னாச்சுன்னு கேட்டா, அக்கிரமங்கள்லாம் ஏகப்பட்டது, தலை தூக்கிருச்சு. அதற்கப்புறம் கர்த்தர் ஏன் தாவீதை எடுத்திருக்க கூடாதுன்னு கேட்கலாம். ஏன் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களே, ஐசியா எல்லாம் பயங்கரமான, அந்த காலகட்டத்துல ஐசியா மாதிரி ஒரு பரிசுத்தவானே கிடையாது உலகத்துல. மோசே பக்தன், ஆண்டவரால் ரொம்ப நேசிக்கப்பட்டவர். அவர் மறிச்ச பிறகுதான் ஆண்டவர் அடக்கம் பண்ணாருன்னு இருந்துச்சு. அவர் கூட உயிரோட எடுக்கல. நான் செத்து போறேன்னு சொன்ன எலியாவை மட்டும் ஏன் உயிரோட தூக்குனாரு அக்னி ரதத்துலன்னா அதுவும் தெரியாது. அது கர்த்தரோட இஷ்டம். அதனால அதை குறிச்சு இங்க பேச நாங்க வரல. இங்க ஒரே காரியத்தை தான் சொல்ல வரோம். ஏனோக்கு பரிசுத்தவானா இருந்த ஆண்டவரோட சஞ்சரிச்சு அவன் எடுக்கப்பட்டான். அந்த எடுக்கப்பட்டாங்கிற காரியத்தை மட்டும் கொஞ்சம் அப்படி விலக்கி விட்டுட்டு, ஆண்டவரோட சஞ்சரித்தான், ஆண்டவரோட நடந்தான், ஆண்டவரோடு கூட சம்பாஷித்தான், ஆண்டவரை போலவே மாறிட்டான். ஆண்டவரோட சாயல், அந்த பழைய சாயல் ஆண்டவர் அவன்ல பார்த்தார். ஆதாம் இழந்து போன அந்த சாயலை ஏனோக்குல பார்த்தாரு. பார்த்தோன்னு அவர், நான் நினைக்கிறேன், ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார். போதுப்பா, வாப்பா, நீ எனக்கு ஒன்னு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல் இருக்கு. ஆனா நான் கீழே அது பண்ண முடியாது, அதனால நீ மேல வா அப்படின்னு தூக்கிட்டார் போல. நீங்க அப்படிப்பட்ட நிலைமையிலையா நீங்க இருக்கீங்க ஆண்டவருடைய கண்களில் சொல்லி ஒரு நிமிஷம் நீங்க தியானித்து பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். சிரங்களை தாழ்த்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான செஷனுக்காய் நன்றி ஆண்டவரே. இது 3வது பகுதி. இந்த 3 பகுதிகளிலும் ஆண்டவரே, ஏனோக்கை போல நாங்கள் மாறுவது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் கற்றுத்தந்த உங்களுடைய கிருபை நினைத்து துதிக்கிறோம். ஏனோக்கை போல நாங்களும் பரிசுத்தவான்களை மாற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸ், வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களே கர்த்தருக்குள் நடத்துவதற்கு இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு மெட்டீரியல். எல்லா உலகத்தின் ரட்சிப்புக்காகவும் எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அது உங்களுடைய முக்கியமான கடமை, உங்கள் மேல் விழுந்த கடமை.
எங்களுடைய ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள், ஜெப குறிப்புகள் இருந்தால் யாரிடம் செல்ல வேண்டாம். தயவு செஞ்சு ஆண்டவரிடம் செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அதை கேளுங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.